ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரொட்டீன் பார்ப்போம். இன்றைக்கி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தக்காளியை ஒரு 4 தக்காளி நம்ம 2 கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் புளியை போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அடுத்தது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தக்காளியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டியில் எடுத்த தக்காளியை நம்ம நீர் பாத்திரத்தில் போட்டு அதை மசிச்சுக்கலாம். நல்லா மசித்ததுக்கப்புறமா அந்த புளி தண்ணியும் எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ புளிப்பு தன்மை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதோட நம்ம தண்ணியும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேன் வச்சுட்டு அதில் இருக்குல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டுனா அதுக்கப்புறம் பூண்டு, சீரகம், மிளகு இதை 3ஐயும் நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்து கொஞ்சம் வதக்குனதுமே நம்ம அந்த புளியும் தக்காளி கரைசல் இருக்கு இல்லையா, அதை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். நல்ல நொறு பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கேஸை மீடியம்லேயே வச்சுக்கலாம். நல்ல நொறு பொங்கி வரட்டும். இது கூட நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். காரத்துக்காக 2 வரமிளகாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
நுரை பொங்கி வந்துடுச்சு. போதும், நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துருக்குல இன்னொரு பவுல் அந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ரசத்தை. அடுத்தது நம்ம சாதம் வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எத்தனை டம்ளர் வைக்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வச்சுக்கலாம். தண்ணி வந்துருக்குல கொஞ்சம் காஞ்சதுமே நம்ம அரிசியை அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாதம் ரெடி ஆகிடும். விசில் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம இறக்கிட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா சாப்பாடை மூடி எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு துவைச்சிருவேன். துணியெல்லாம் துவைச்சி நாங்கள் வீட்டுக்கு வெளியே காய வச்சுக்குவோம். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய தேங்க்யூ. அப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.